ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பேச்சு. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்மஸ் படத்தோட எடுத்து வந்திருக்கேன். படத்தோட பேர் எ கிறிஸ்மஸ் கேரல். இந்த படத்தோடைய முக்கியமான கதாபாத்திரம் ஸ்க்ரூஜ். இவர் ரொம்பவே பணம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பண பைத்தியம் அண்ட் ரொம்ப கருமி வேற. ஸோ இப்போ இவருடைய ஃப்ரெண்டு இறந்துட்டாரு. இவர் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, இவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. அவருடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணும் போது காசு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு மீறி காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி அந்த பிரேதத்துடைய கண்ணில் இருக்கக்கூடிய காசை எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம அவருடைய இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த இடம் அவருடைய பிசினஸ் பிளேஸ். ஸோ அங்க ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கிட்ட 2 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு வேலையால், அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரமா. ஸோ இவர் தனியா இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு இவருடைய தங்கச்சி பையன் வராரு. வந்தவர் என்ன சொல்றாரு, மாமா இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் வரணும்னு நினைக்கிறோம். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட, போங்கடா, நீங்க எப்ப பாரு வருஷம் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு மூஞ்ச கட்டி விட்டு சரின்னு அவரும் போயிடுறாரு. கடையை பூட்டிட்டு வெளியில வரும்போது இந்த வேலையால் கேட்கிறாரு, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஐயா எனக்கு லீவ் கிடைக்குமான்னு கேட்க, போய்க்கோ, ஆனா இதுக்கு பதிலாக நான் கேட்கும் போது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக இவரும் ரொம்ப சந்தோஷமா வராரு. ஏன்னா லீவ் கொடுத்துட்டாரு முதலாளின்னு சொல்லிட்டு. சோ இப்படி ஸ்க்ரூஜ் அந்த வேலையால அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டோட வாசல்லையே கதவாண்ட ஒரு பேய். அந்த பேய் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டோட மூஞ்சி மாதிரி இருக்கு. அடேங்கப்பா பேயின்னு சொல்லி அலறி அடிச்சு கீழே விழுந்து ஏஞ்சி பார்த்தா அங்க பேய் இல்ல, எல்லாம் நம்ம மன பிரம்மையா இருக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அதான் இல்ல, நிஜமாலுமே அது பேய் தான். வந்த பேய் ஒரு பெட்டியோட உட்கார்ந்துருக்கு. என்னடான்னு கேட்டா, இதெல்லாம் நான் செஞ்ச பாவண்டா மச்சான், கொஞ்சம் நிஜமா பண்ணோம், அது எல்லாத்தையும் ஒரு சமயா என்கிட்ட சுமக்க விட்டுட்டாரு ஆண்டவர். அதனாலதான் உன்னை எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நானாச்சும் உன் கூட சேர்ந்துதான் இருந்தேன், ஆனா முதல் எல்லா பாவத்தையும் பண்ணது நீதான், அதனால கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ, பாவத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாரு ஃப்ரெண்டோட ஆவி. ஆனா நம்மளுடைய கதாநாயகர் அதை எதையுமே காது கொடுத்து கேட்காதால சரி இருந்துட்டு போகுது, அப்படியே கொஞ்சம் வெளியே பாரு எத்தனை ஆவிகள் சுத்துதுன்னு சொல்லவே அங்க பல ஆவிகள் பல பெட்டிகளை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்து இவர் லைட்டா பயந்தாலும் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த ஃப்ரெண்டாவே என்ன சொல்லுது, இன்னையில இருந்து கிறிஸ்துமஸ்க்கு 3 நாட்கள் இருக்கு. அந்த 3 நாட்களும் உனக்கு ஒரு 3 விதமான ஆவிகள் வரும். அது 3 வாழ்க்கைக்கான ஒரு சில தத்துவங்களையும் உனக்கான பாடத்தையும் சொல்லி தரும். அதை கத்துக்கிட்டு ஒழுங்கா மாறினா உன் நல்ல நேரம், அப்படி இல்லைன்னா உன் தலையெழுத்து, என்னவோ பண்ணிட்டு போ, நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட சுமையோட அது அங்க இருந்து போக அப்படியே நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனா ஒரு பேய் வந்துருச்சு. நல்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு. அந்த பிரகாசத்துல ஒரு பேய் வருது. ஆக்சுவலி இது ஒரு ஆன்மா மாதிரி. இந்த ஆன்மா ஒரு மெழுகுவத்தி உருவத்துல நான் தான் கடந்த கால கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுது. சரி என்னமா அப்படின்னு கேட்க, இவரை ஒரு மாதிரி ஆவியாக்கி வா உனக்கு கடந்த கால கிறிஸ்துமஸை காட்டுறேன்னு சொல்லிட்டு பறக்க வச்சு கூப்பிட்டு போகும்போது இந்த ஊரே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே காலங்கள் கடந்து இவர் கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி இருக்கு. போனா அங்க ஒரு ஸ்கூல் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பையன் தனிமையில உட்காந்துட்டு இருக்கான். யார்டா அந்த பையன் அப்படின்னா, நான் தான் அந்த பையன் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா இவர் தான் அந்த பையன். சின்ன வயசுல எல்லாரும் கூட விளையாடாம தனிமையில இருப்பாரு போல இருக்கு. ஏதோ ஒரு சோகமா இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு நிகழ்காலத்தை காட்டுனா கொஞ்சம் வளர்ந்துருக்காரு. அவர் பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு ஓடி வர, இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்க்ரூஜோடைய தங்கச்சி. ஆனா சின்ன வயசுலயே அவ இறந்திருப்பா போல இருக்கு. அதனால அவளுடைய இறப்புக்கு அப்புறம் அவருக்குன்னு இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷங்களும் போக திரும்பி ஒரு மாதிரி உம்மன் ஆயிட்டாரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில திரும்பி ஒரு வசந்த காலம். என்னவா இருக்கும், காதல் தான். காதலி இருக்காங்க. ஒரு இடத்துல இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெரிய டான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுவும் ஒரு கிறிஸ்துமஸ் நாள் தான். அப்ப காதலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண காதலியும் சொல்ல காதலிச்ச பொண்ணியே கரம் பிடிச்சு நல்லாவும் வாழ ஆரம்பிக்கிறாரு. காசும் சம்பாதிக்கிறாரு. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த பணன் வரும்போது மண்டையில ஏதாச்சும் ஒண்ணு கோளாறு நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் இவருக்கும் நடக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு காதலிச்சு சந்தோஷத்தை தேடின அவரு அந்த சந்தோஷத்தை கொண்டாடாம பணத்தையே கொண்டாட, அட போயா நீயும் உன் மண்டையும் எப்ப பாரு பணம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் இவரை விட்டுட்டு போக அப்ப தனியானவர் தான் அதோட தனியாவே இருக்காரு போல இருக்கு. சோ இந்த மாதிரி இவர் வாழ்க்கையில பண்ண தவறுகள் எல்லாத்தையும் அந்த கடந்த காலம் காட்டினாலும் மனுஷன் மண்டையில ஒரு மண்ணாங்கட்டி ஏறல, அப்படியே நிக்கவே, எப்பா சாமி உன்னை என்னால மாத்த முடியல, நீ ஆச்சு உன்னோட வாழ்க்கையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண, போதும் அட்வைஸ் போய் தொலைன்னு அதை பிடுங்கி விட்டா அது வானம் வரைக்கும் இவரை பறக்க விட்டுட்டு தான் போச்சு. இருந்த கோவத்துல பறந்து கீழே பார்த்தா இவருடைய ரூம்ல இருந்து பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டெக்கரேஷன்ஸ் இருக்கு. இவர் கடந்த காலத்தை பார்த்து ஒரு நாள் கடந்தே போச்சு போல இருக்கு. சோ அதனால அந்த ரூம்ல பார்த்தா ஒரு மரத்தோட உச்சியில, அதான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கும் இல்லையா, அந்த டெக்கரேட் பண்ண மரத்தோட உச்சியில ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. கொஞ்சம் வினோதமான கிறிஸ்துமஸ் தாத்தாவா தான் இருக்காரு. சோ இவர் இறங்கி வாவா நண்பா, நிகழ்காலத்தை காட்ட வந்த ஆன்மா நான் தான், போய் நம்ம நிகழ்கால கிறிஸ்துமஸை பார்க்கலாவான்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போய் காட்டுது. அப்ப கூப்பிட்டு போய் காட்டினா அங்க என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, உனக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்கால ஆன்மா கேட்க, எல்லாரும் அங்க எங்க ஓடிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ் அத்தானே, அங்க எங்க ஓடுறாங்களா, முழுக்க சந்தோஷம் இருக்கு, அதை பாக்குறதுக்கு உன் கண்ணுல தான் உயிர் இல்ல, சரி வா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்லைங்களா, அந்த வேலையாளருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. சோ அந்த வீட்டுக்கு போனா நிறைய பேர் இருக்காங்க. ஏழ்மையான வீடு இருந்தாலும் ரொம்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. நிறைய பசங்க. அதுல ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா கால்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதை ட்ரீட் பண்ணாம விட்டதால அந்த பையன் ஃபியூச்சர்ல உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்றது தெரியல. அதை பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா, அந்த பையனுக்கு என்ன அவனு கேட்க, என்ன ஆகுன்றது ஃபியூச்சர்ல என்னால சொல்ல முடியாது, நான் நிகழ்கால ஆன்மா, ஆனா ஒருவேளை இப்படியே போச்சுன்னா அவனுக்கு உதவி கிடைக்காத காரணத்தால அவன் இறந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொஞ்சம் லைட்டா மனசு கலங்குது. அந்த டைம்ல ஒரு சின்ன கோழி எடுத்துட்டு வச்சு அதை வறுத்து இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்க
இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா நல்ல பெரிய கோழியை அடிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, பட் இவர் கொடுக்குற சம்பளத்துல அந்த வேலையாளால இவ்வளவுதான் கோழி வாங்க முடியுது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. அவ்வளவு காசு வச்சிருக்கோம், இவங்க கிட்ட ஒரு போனஸ் கூட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த வேலையாள் வந்து ரொம்ப தேங்க் பண்றாரு. அட்லீஸ்ட் இந்த ஒரு வேலை எனக்குன்னு இருக்கு, அந்த வேலை மூலமா வர சம்பளத்தால தான் நம்மளால இதையாச்சும் சாப்பிட முடியுது, அதனால நம்ம பிரேயர் கூட சேர்ந்து நம்ம முதலாளிக்காகவும் பிரேயர் பண்ணிப்போம் அப்படின்னு பிரேயர் பண்ணவே இவருக்கு லைட்டா மனசு கலக்கமாயிடுது. என்னடா இது, இவன் ஒரு நாய் மாதிரி நடத்துவோம், ஆனா இவன் நம்மள தெய்வம் மாதிரி பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மாறுது. பட் இருந்தாலும் இந்த அடம் பிடிக்கிற மனசுக்கு வந்துட்டு என்ன அறிவுரை கொடுத்தாலும் போதாது. அதனால இவர் அடம் பிடிக்க, சரி வா உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவருடைய குடும்பத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. இவரோட தங்கச்சி பையன் வந்து கூப்பிட்டாரு இல்லைங்களா, வாங்க மாமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு. அங்க கூட்டு போனா நல்லா எல்லாம் பல பலன் தான் இருக்காங்க. இவங்க குடும்பமே நல்ல பணக்கார குடும்பம் தான் போல இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த மாமா இருக்காரு இல்லைங்களா, அதாவது நம்ம ஸ்க்ரூஜ் கதாநாயகர், இவரை தான் கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் அப்ப அந்த தம்பி பையன் என்ன சொல்றான், அவருடைய குணம் அதுதான், நம்மளாவே இருந்துட்டு போவோம், ஆனா அவரால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா, அதனால நம்ம பிரேயர்ஸ்ல அவருக்கும் சேர்த்து பிரேயர் பண்ணுவோம், அவர் நல்லா இருக்கணும் எல்லா நாளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கடுப்பு இருந்தாலும் அவர் மேல எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நல்லதே நினைக்கிறாங்க. பட் இவரா மறந்து போய் கூட யாருக்கு நல்லது நினைச்ச ஆளு கிடையாது. சோ அதனால இவருக்கு லைட்டா இந்த இடத்துலயும் தன்னுடைய தவறுகள் தெரிய வருது. சோ இதெல்லாம் காட்டிட்டு அந்த நிகழ்கால ஆன்மா என்ன பண்ணுது, வா ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு எம்டியா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு, ஏதாவது புரிஞ்சுதா பார்த்ததுல அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல, நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அடம் பிடிக்க, நீ திருந்த மாட்ட, எவன் வந்து சொன்னாலும் நீ திருந்த மாட்ட, உனக்கு என்ன விதியோ அதையே நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவருடைய கால்கள்ல இருந்து 2 பேய்கள் மாதிரி வருது. அதாவது அடங்காதது, இன்னொன்னு பேராசை உள்ளது அப்படின்ற மாதிரி. அது 2 ஒரு பிடிச்சி கீழே தள்ளி விட ஒரு இடத்துல போய் விழறாரு. விழற இடம் ஒரு பிளாங்கெட். அந்த பிளாங்கெட்டை கையில வச்சிட்டு இருக்காது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டோடைய வேலைக்காரமா. அவங்க என்ன சொல்றாங்க, பாத்தியா எவ்வளவு பெரிய போர்வை சூப்பரா இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம அவரோட சொக்காயும் தூக்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கூட கிழிச்சது இல்ல, புத்தம் புதுசா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு வராங்க. சோ இவங்க யார பத்தி பேசுறாங்கன்னா நம்மளுடைய கதாநாயகர் ஸ்க்ரூஜ பத்தி தான் பேசுறாங்க. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா அவர் இறந்துட்டாரு போல இருக்கு ஃபியூச்சர்ல. ஏன்னா இப்ப இவரை தூக்கி போட்ட இடம் வந்துட்டு எதிர்காலம், நிகழ்காலத்துல இருந்து எதிர்காலத்துக்கு வந்துட்டாரு. எதிர்காலத்துல செத்தே போயிட்டாரு மனுஷன். செத்தவர்கிட்ட இந்த போர்வையும் சட்டையும் எடுத்துட்டு வந்து தன் புருஷ கிட்ட கொடுத்து அந்த வேலைக்காரமா பேசிட்டு இருக்க, ஆமா அந்த கஞ்ச பிஸ்னாரி போட்டதை நான் போட்டுக்கணுமா அப்படின்னு அவர் சொல்ல, இருந்தாலும் நல்லா இருக்குல்ல, இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடப்பாவமே, அங்கேயாச்சும் ஒருத்தன் கோழியை வச்சுட்டு பத்தலன்னா தின்னுட்டு இருந்தான், இங்க போட்டுக்கிறதுக்கே துணி இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா புரிஞ்சாலும் புரிஞ்ச காலம் ரொம்ப வந்துட்டு தாமதம் ஆயிடுச்சு. அதனால எதையுமே மாத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. ஏன்னா இப்ப எதிர்காலத்துல அவர் இறந்தே போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சு என்ன புண்ணியம். சோ அதை இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு எலி வருது. அந்த எலியை அடிக்கிற அந்த வேலைக்கார அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பாஞ்சு அதை அடிக்க, அந்த எலியோட காலுக்குள்ள பூந்து இவரும் தப்பிச்சு ஓட அங்கேருந்து தடுக்கி தடுமாறி ஒரு இடத்துல வந்து விழறாரு. விழற இடம் சுடுகாடு. ஏன் நிமிந்து பார்த்தா ஒரு கல்லறை மேல இருக்கிற பனியை தட்டி பார்த்தா, ஐயோ பாவம் காலம் கடந்து போச்சு போல, விழுந்திருக்கிறதே அவரோட கல்லறையில தான். கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு செத்து போயிருக்காரு. அப்ப அந்த எதிர்கால பேய் வந்து சொல்லுது, ஒழுங்கா குழிக்குள்ள போய் படுத்துரு, இல்லைன்னா நானே அமிச்சிடணும். இல்ல நான் போக மாட்டேன், நான் வாழணும் அப்படின்னவே, ஒழுங்கா போயிடு இல்லைன்னா நானே அமுக்கி சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் போக மாட்டேன், ஆனா நான் மனசு தெரிஞ்சுட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட நான் பண்ணேன், எல்லா தப்பையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. மனுஷன் நிஜமாலுமே கெஞ்சுறாரு. ஏன்னா புரிஞ்சிடுச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, இட்ஸ் டூ லேட் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சவப்பெட்டிக்குள்ள தள்ள, அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழி வந்து பாதாள மாதிரி போது கீழே போயிட்டே இருக்கு. நான் போக மாட்டேன் அடம் பிடிச்சி கையை கால உதறினாலும் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி மேல ஒரு பொட்டை வச்சு அமுச்சு விட தொபுக்கடின்னு வந்து உழறாரு. உழற இடம் எதுன்னு பார்த்தா இவருடைய வீடு தான். அவர் போக மாட்டேன்னு ஒரு கயிறை பிடிச்சி தொங்கின மாதிரி இருந்தது. அது கயிறு கிடையாது, இவருடைய போர்வை தான். அதுலதான் மாட்டிக்கிட்டு கட்டில்கிட்டே தொங்கிட்டு இருக்காரு. நினைவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது தான் வீடு தான் ரூம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம இன்னும் சாவலன்னு தெரிஞ்ச அவரு ஜாலியா வந்துட்டு தையத்தக்கானு குதிச்சிட்டு இருக்க, வெளியில எட்டி பார்த்தா இன்னும் கிறிஸ்மஸ் முடியல போல. அங்க ஒரு பையன் ஒரு காட்டை தள்ளிட்டு போறான். டேய் தம்பி இன்னைக்கு என்ன நாள்டா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லவே, சரிடா தம்பி இந்த மொனக்கடையில ஒரு கோழி விற்பான், அந்த கோழியை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரியா, நான் சொல்ற இடத்துல கொடுத்துறியானவே அவனும் சரின்னு இவர் சொல்றதை செய்யறான். அந்த டர்க்கி கோழி, அதாவது பெரிய வான்கோழி இருக்கும் இல்லைங்களா, அந்த கறியை வாங்கி தன்னுடைய வேலைக்கார வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி வைக்கிறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க எல்லாம் வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம், கீழே இறங்கி வரும்போது தன்னோட வேலைக்கார அம்மா கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி ஹாப்பி நியூ இயர், ஐயோ சாரிங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு இந்த ஆளுக்கு மறந்து கூட சிரிக்க மாட்டேன், இன்னைக்கு என்னடா இந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லிட்டு, ஐயோ என் முதலாளிக்கு பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம் ஓட, அடியே நின்றுடி நான் இன்னைக்கு தாண்டி மனுஷனா இருக்கேன், இவ்வளவு நாளா பேயா இருந்தாடி அது தெரியாம ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே கத்திக்கிட்டு வந்தால் அந்த அம்மா ஓடி போச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்தா இவர்கிட்ட ஒருத்தர் டொனேஷன் கேட்டு இருப்பாரு. அவர் அங்க நின்று பேசிட்டு இருக்கட்டும் போயிட்டு, இந்த மாதிரி அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துக்கிட்டேன், ஒண்ணு கவலைப்படாதீங்க, இப்படி இவ்வளவு ஒரு தொகையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதாண்ட போய் ஒரு தொகையை சொல்ல, அவருக்கு மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு, நல்லா பெருசா வெயிட்டா ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. சோ அவரை நல்லா சிரிக்க வச்சுட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு
சிரிச்சு பேசிட்டு நேரம் வேலைக்கு வந்து உட்காந்துருந்தா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல லேட்டா வராரு நம்மளுடைய வேலையால். அவர் வந்ததும் எப்பயும் போல கையாமையான்னு கத்துறாரு. அவரா உசுர கையில பிடிச்சிட்டு நிக்கிறாரு. தின்ன கோழி இவர் அமிச்ச கோழின்னு கூட அவருக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி அவர் நிற்கும் போது இந்தா இதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து இனிமே உனக்கு சம்பளம் உயர்த்தி தரேன், நான் என்ன உனக்கு கேவலமா நடத்தினாலும் நீ என்ன மரியாதையா நடத்துற, அதுக்கான வெகுமானம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்க அதை விட என்ன சந்தோஷம் வேணும், அவரும் இன்னும் சந்தோஷம் வராரு. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலையாலே கதை சொல்லிட்டு வராரு. என்னடா கதைன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் கிறிஸ்மஸ் கேரோல் அப்படின்ற கதையோடைய கதை தான். அந்த கதையில் அந்த வேலையாளுடைய பையன் ஒருத்தர் இருந்தார். கால் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாம வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு நிலைமையில அவருக்கு தக்க நேரத்தில் இவர் உதவி செஞ்சிருக்காரு. நம்ம கதாநாயகர் உதவி செஞ்சிருக்காரு. செஞ்சதால அந்த காலம் சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனியா இருந்த இவருக்கு அவர் மகனாவே மாற அந்த மகனை தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்கோலம் அவர் வந்துட்டு இருக்கும் போது இவரோட வேலையால் இப்படிதான் என்னுடைய முதலாளி பேயா இருந்து மனுஷனா மாறினாரு, இப்படிப்பட்ட மேஜிக் எப்படி நடந்தது தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட மேஜிக் நடந்த நாள் ஒரு கிறிஸ்மஸ் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை சொல்ல அப்படி அந்த புக்கு முடிஞ்சது தி எண்டுன்னு போட்டு கதையை முடிச்சுட்டாங்க. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இது நிறைய சேனல்ல சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கதை. அதனால கொஞ்சம் ரத்தன சுருக்கமா நீட்டி முழக்காம உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாம மீன் டைம் உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியும் சொல்லணும்னு நினைச்சேன். அதான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்ததா ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயஸ்ரீ. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு 5-6 நாள் நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா, என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஓவர் பை சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும். வரக்கூடிய புத்தாண்டு 2025 நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான புத்தாண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்தோடையும் பிரேயர்ஸோடையும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.